ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்றைக்கான எபிசோடில் வந்து செம்மையாக போச்சு. ஆனால் விஜயோட கேரக்டர் வந்து சூப்பராக வந்து கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் வந்துட்டு காவேரிக்கு சர்ப்ரைஸாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? அது வந்து காவேரிக்கு தெரியல. காவேரி பயங்கரமாக கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் அது கனவு. ஏன் விஜய் வந்துட்டு உள்ள ஆஃபீஸ் போகிறப்ப காவேரி ஏன் கார்லேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரில. ஆனால் காவேரியை வந்து நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வராரு. அப்போ தான் வந்து வா காவேரி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாரு விஜய். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் விஜய் காவேரிக்கான வாரமாக இருக்குமோ அப்படிங்கிறதுல கொஞ்சம் நல்லாயிருக்கு. பார்க்குற போதே தெரியுது. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது விஜய் காவேரிக்கான ப்ரோமோ தான். இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா போகும் அப்படிங்கிறது. எங்கேயாவது காவேரியை வந்து இந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறது, எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொண்டு போவாங்க அப்படிங்கிறதான். ஏன்னா இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே வந்து விஜய் காவேரியை வந்து அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க இல்லையா? அதனால் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி காவேரிக்கு விஜய்க்குமான ப்ரோக்ராமாக கொண்டு போகிறாங்க, சீரியல் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் ரைட்டருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். விஜயோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து செதுக்கி அவ்வளோ அழகாக. எனக்கு விஜயோட டைலாக்காக இருந்தாலும் விஜயோட பேசுகிறது மைண்ட் வாய்ஸ் பேசினாலுமே விஜய் வந்து அவ்வளோ அழகாக வந்து விஜயை வந்து செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான். மகாநதியில் விஜய்க்காக தான் நம்ம வந்து அடிக்கடி பேசுகிறோம். நிறைய தடவை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சுவாமி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம நிறைய இந்த மகாநதியை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு. அதே மாதிரி